வெல்கம் டு மை சேனல் லலிதாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? சாதம் வடித்தாச்சு. இதுக்கு ஆராமணியும் சுரைக்காயும் போட்டு ஒரு குழம்பு. இதுக்கு தொட்டுக்க சூட்டபிளாக வத்தல். நான் வேறு எந்த காயும் செய்யலை, வத்தல் மட்டும், தயிர். இதான் லஞ்சு. இதுக்கு வேண்டிய பொருட்களை இந்த குழம்பு எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். இதுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து காராமணி ஒரு பெரிய கப் அளவுக்கு ஊற வச்சு அதை குக் பண்ணியிருக்கேன், ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கேன். சுரைக்காய் கட் பண்ணியாச்சு. இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டேன். இது கூட 3 பல் பெரிய பல் பூண்டு எடுத்துருக்கேன். ஒரு தக்காளி. இது கூட கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கொஞ்சம் தேங்காயில் வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அரைச்சிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு கொஞ்சமாக நசுக்கி வச்சுருக்கேன். இதுலேயும் வதக்கும் போதும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் வாசமாக. புளி ஒரு எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி சின்ன எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிக்கிறேன். அதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ அந்த குழம்பு தாளிச்சிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சாச்சு. இதில் 2 கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் கடுகு, நான் வடகம் வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கடுகும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. கூட கருவேப்பிலை, அந்த இடித்து வச்ச பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும். இது கொஞ்சம் வதங்கி வரும்போது தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கி வந்திருக்கு. தக்காளியும் சேர்த்துக்கிறேன். கொஞ்ச நேரம் அதுவும் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகட்டும். அது வரைக்கும் நான் கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். இது கூட சுரைக்காயும் சேர்த்துடலாம். அது எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். இதையும் கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதங்கட்டும், வதக்கி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள் நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது மிளகாய் தனியா 2 சேர்ந்து அரைச்சது 1.5 ஸ்பூன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சுரைக்காயோட மொச்சக்காவும் சேர்த்து செய்யலாம். நான் இதில் தட்டைப்பயிறு, அதான் காராமணின்னு சொல்லுவாங்க, இது சேர்ந்துருக்கேன். மொச்சக்காய் இருந்தால் கூட அதையும் போட்டு செய்யலாம், நல்லாயிருக்கும். மொச்சை பருப்பு. இது கூட அரைச்சி வச்ச தேங்காய் விழுது, தேங்காய், பூண்டு, வெங்காயம், தக்காளி, இதை அதோட சேர்த்து திருப்பியும் கலந்து விட்டுக்கலாம். இது மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் ஆனோடனே இது கூட நான் புளி தண்ணியும் சேர்த்து கொதிக்க விட்டுக்கிறேன். சுரைக்காய் இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். கலந்து விட்டுக்கலாம். புளி தண்ணி விட்டதுக்கப்புறம் அந்த காயில் அந்த உரப்பு, அந்த புளிப்பெல்லாம் சேர்ந்துருக்கும் போது நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அது கொஞ்சம் கொதித்து நல்லா வெந்து வரும்போது வேக வச்சுருக்க காராமணியும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு ரெடி ஆகிடும். காராமணியும் சேர்த்தாச்சு. இது கூட நான் டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்க்கலை. இன்னும் உப்பு 1.5 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் திக்கானவொன்னே ஆஃப் பண்ணிக்கலாம். காராமணி சுரைக்காய் குழம்பு அருமையாக ரெடி ஆகிடுச்சு லஞ்சுக்கு. நான் இது கூட வேறு எதுவும் காய் செய்யலை, வெறும் அப்பளம் மட்டும்தான். ரொம்ப நல்லாயிருக்கும், சிம்பிளாக, டேஸ்டியாக. இந்த வீடியோ எப்படி இருந்தது, இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க.
உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. மீண்டும் என்னோட அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. See you. Have a good time.